ட்ரெயின் சம்மந்தமாக 5 முக்கியமான அப்டேட்ஸை பார்த்துடலாம். அதாவது இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்ம டிக்கெட் வச்சிருப்போம் இல்லையா, அந்த டிக்கெட்டை வச்சு இனிமேட்டுக்கு ஸ்லீப்பர் கோச்சில் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை அதே மீறி நம்ம போனோம் அப்படின்னா ஸ்லீப்பர் கோச்சில் ₹250 ஃபைனும், இதுவே ஏசி ஸ்லீப்பராக இருந்தது அப்படின்னா ₹440 ஃபைனும் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் அன்ரிசர்வ் கோச்சுக்கு மாற்றி விட்ருவோம், இல்லை அடுத்த ஸ்டேஷன்லேயே கீழே இறக்கி விட்ருவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்மளுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வருமா, அந்த ஓடிபியை நம்ம கொடுத்து தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ரிசர்வேஷன் பீரியட் இருக்கும் இல்லையா, இந்த ரிசர்வேஷன் பீரியடை முன்ன வந்து 120 நாள் அப்படின்னு இருந்தது. இப்போ அதை குறைச்சிருக்காங்க. எவ்வளோவா அப்படின்னா 60 நாட்களாக குறைச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா சீட்டோட அவைலபிலிட்டிக்காகவும் ட்ராவலை ஜென்யூன் ஆக்கிறதுக்காகவும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ரீஃபண்ட் ஆகும்ல, அதுக்கான டைம் பீரியடை குறைச்சிருக்காங்க. முன்ன வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ வந்து 2 நாளில் அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, அல்லது கவுண்டரில் நம்ம புக் பண்ணி கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு புக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ விமனாக இருந்தால் 45 வயசுக்கு மேலே, இதுவே மென்னாக இருந்ததுன்னா 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு புக் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக லோபத் அவங்களுக்கு அலாட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அலாட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அங்கே டிடி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சா கீழே இருக்கவங்க மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சீட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.